நிறுத்தலாமா? காதல் காயங்களே இதெல்லாம் யூடியூப்ல இருந்து டெலீட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்களே. இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலும் பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தமிழ் சினிமாவினுடைய எதிர்காலம் அப்படின்னு உங்களுடைய புகைப்படம், மணிகண்டன் அவர்களுடைய புகைப்படம். கேள்வி அங்கேயே நான் முடிச்சிடறேன். தமிழ் சினிமா தான் எங்களுக்கு எல்லாம் எதிர்காலம், தமிழ் சினிமாக்கெல்லாம் யாரும் எதிர்காலம் கிடையாது. கரெக்டாக இருக்காங்க, வர சொல்ல தெரியும் சார். ஆனால் முகத்தில் திறம்பு இருக்கே சார். அதெல்லாம் ஒரு மயிரும் தெரியாது. நீ அவனை வர சொல்லுங்க, பார்க்குறேன். கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கு. ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ், அது நம்ம கையில் இல்லை, அதனால தான் அதுக்கு பேர் ஆக்சிடென்ட்டு. எனக்கு என்னென்னா அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் மேபி ஓகே லைஃபோட பர்பஸும் சரி, அந்த நம்ம யோசிக்கிற சில பர்செப்ஷன்ஸ்லாம் மாறினது அந்த ஒரு டைம் தான் நினைக்கிறேன். Just 1 minute. You wanna come? இப்போதான் சில பெண்கள் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் வந்து Title sponsors Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Let's go holidays, travel beyond boundaries. The Chennai Silks, let the celebrations begin. Presta Women's Wear, Anaithilum Besta, Presta Innowears, Leggings and Nighties. Presents Mask Movies Special Event. Supported by Arabian Garden Seafood Restaurant. ஹாய், எப்படி இருக்கீங்க? இது போறக்கே நல்லா இருக்கேன். அப்படி சொல்றீங்களே, நல்லா தான் இருப்பீங்க. இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாவே நல்லா இருப்பீங்க. அண்ட் இப்போ சமீபமாக நீங்க பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே மக்கள் வந்து நிறைய அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க, ரிசெப்ஷன் இருக்கு. நிறைய இடங்கள்ல உங்களுடைய படத்தை எதிர்நோக்கி பல ஆடியன்சஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. பிகாஸ் யூ ஹியர் ஃபார் தட் இல்ல. உங்களுடைய ஜர்னி ஹஸ் பீன் வெரி வைட். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இங்கே லான்ச் பண்ணோன்னு நினைக்கிறேன், நட்புனா என்ன தெரியுமாக்கு. அந்த படத்தோட இப்போ விடிஞ்சா ஈவெண்ட் அப்படின்னா நைட்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் டேரக்டர்லாம் இங்கே அப்படியே படுத்துட்டு சும்மா ஜாலியாக மேலே பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு இல்லைன்னா அவ்வளோதான், இந்த சந்தோஷமே போதும் அப்படின்ற மாதிரி தான் அந்த டைமில் இருந்தது. ஏன்னா அட்லீஸ்ட் ஓகே ஸ்டேஜ் இந்த ஹாப்பினஸ் இது உழைச்சா இது கிடைக்கும், அது வேறு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அது திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. அது ரொம்ப எனக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு டைமில் அப்படி ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அன்னைக்கு அப்படி இருக்குன்றதுக்கு இன்னைக்கு இதெல்லாம் நடக்கும்போது யோசிச்சு பார்க்குறப்போ ஓகே வேலையை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அது இன்னும் சின்சியராகவும் இன்னும் கரெக்டாக பண்ணணுன்ற அந்த பொறுப்பும் ஜாஸ்தி ஆகுது. அப்படி தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஆமாம், ரைட். சூப்பர். உங்களுக்கு வந்து இப்போ கவின் அவர்கள் வராங்க அப்படின்னா பொதுவாக மக்களுக்கு வந்து உடனே தோன்ற இன்னொரு பெயர் அப்படின்னா நெல்சன் அண்ணா தான். உங்களுக்கு வந்து அவர் ஒரு மென்டார், ஒரு கைடு, ஒரு ஃப்ரெண்ட் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ அவருடைய விஷஸ் வந்து எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இப்போ மாஸ்க் திரைப்படத்தை அவர் பார்த்தாரா? பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், அவரை பற்றி சொல்லுங்க. இல்லை, அண்ணன் வந்து நான் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், நான் இது வரைக்கும் நான் கேட்டதையும் பண்ணியிருக்காரு, கேட்காததையும் பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் அண்ணனாக இருக்கார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் நெல்சன் தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஆமாம், எனக்கு என்னென்னா அது நானும் கேட்கல, எனக்கு தெரிஞ்ச சார் கேட்டார் டேரெக்டாக அண்ணன். நான் அப்போவுமே கூட சரி இன்கேஸ் ஆப்வியஸ்லி இன்னைக்கு எஸ்ஆர்னோ எல்லாருமே அவங்களோட பர்சனல் சாய்ஸ் தானே, யாரையும் நம்ம எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். ஸோ பார்த்தா கேட்டு அவர் ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு தான் சார் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நெல்சன்ட்ட கேட்டேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாப்லன்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு தான் நானே அண்ணன்ட்ட பேசினேன். எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் போய் எதுவுமே கேட்கலனாலுமே அவர் எனக்காக படத்துக்கு வந்து பண்ணுறது ரொம்ப இது. படம் எனக்கு தெரிஞ்சு அவரும் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல, நாங்கள் யாருமே இன்னும் பார்க்கல. இப்போ சார் அதான் சொல்லிட்டு போனார், இப்போ முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்படின்லாம் நாளைக்கு காலையில் தான் ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லாஸ்ட் மினிட் குட்டி கரெக்ஷன்ஸ் அது எல்லாமே கொஞ்சம் இருக்குது. ஸோ யா. ஸோ கவின் அவர்களே, உங்களுக்கு தெரியும் நாங்கள் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு. அதே மாதிரி எல்இடியில் சில பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் வச்சுருக்கோம், அதில் என்ன காத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் ப்ரோபோஸ் பண்ண போறீங்களோ? காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே. கவின், எனக்கு சொல்லுங்க, இதெல்லாம் யூடியூப்ல இருந்து டெலீட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்களே. நாங்க வந்து டெலீட் பண்ணா கூட அப்படி எடுப்போம். தட்ஸ் வை we are galada. காலேஜ் டைம்ல
மொத்தமே ஒரு 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 டீம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு 6 பேர் தான் இருப்பானுங்க, ஒரு 10 பேர் தான் இருப்பானுங்க. அந்த 10 பேரும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுன்ற ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும். அது மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே ஒன்று பண்ணிப்போம்ல. இவன் டேரக்டர்னா இவன் ஹீரோ, இவன் ஹீரோயினா இவன் அசிஸ்டன்ட் டேரக்டரு, இவன் கேமராமேனு, நாங்களே தெர்மோகோல் பிடிச்சிக்கிட்டு மாற்றி மாற்றி அப்படி பண்ண குருமால ஒரு குருமா அது. ஆமாம், அதெல்லாம் ஒரு மாதிரி துணியை போட்டு மூடி வச்சிருந்தா ஒரு மாதிரி தூக்கி பார்த்து எடுத்துன்னு வந்திருக்கீங்க இங்கே. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. இல்ல அப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. அப்ப இருக்கிற கவின்ட்ட யாராச்சும் போய் உங்களுடைய படத்தை வெற்றிமாறன் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவருடைய மென்டார்ஷிப்ல வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தா அப்ப இருந்த கவின் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாரு? இல்லைங்க, எனக்கு நான் பல இடங்கள் சொல்லியிருக்கேன். எனக்கு நான் விஜய் டிவிக்குள்ளே போனதே எனக்கு அதுவே ஒரு பெரிய ட்ரீம் தான். அதாவது அந்த ஃபஸ்ட்டு ட்ரீம் ஒன்று இருக்குல்ல, அது அந்த எல்லாத்துக்கும் எல்லா ஆசைக்குமான முதல் ஆரம்ப புள்ளி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து ஓகே, இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சின்சியராக சீரியஸாக நடிப்பை கற்றுக்கிட்டு நம்ம வந்து டெலிவிஷனில் ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஐடியாவாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு டைம் நடக்கும்போது அந்த ட்ரஸ்ட்டு தான் அப்போ ஓகே, ட்ரை பண்ணால் அதுக்கு சின்சியராக நியாயமாக வேலை பார்த்தா இது நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது, நம்மளுக்கு ரிசல்ட்டில் தெரியுது. அப்போ இன்னும் நம்ம ஆசைப்படுறதுக்கு இன்னும் ஜாஸ்தி வேலை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு. மற்றபடி இவங்க கூட இன்னார் கூட அப்படிங்கிறது இல்லை. ப்ரீவியஸ் ஒர்க்கை விட அடுத்த ஒர்க் பெட்டராக இருக்கணும். அந்த ஒர்க்கு பெட்டராக இருந்துச்சுன்னா அது நம்மளை பெட்டராக அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இவ்வளோதான் யோசிச்சது. மேபி அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்தா அது எல்லாமே கொஞ்சம் அங்கங்கே ஏதோ கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால ட்ராக் ஒரு மாதிரி இப்போ கரெக்டாக போயின்னு இருக்குது. நிச்சயமாக கரெக்டா பண்ணிருக்கீங்க. நான் வந்து இப்ப இருக்க கவினுக்கு ஆப்வியஸா ஒரு ஃபேன் தான், பட் ஓஜி கவினுக்கு இன்னும் ஒரு பெரிய ஃபேன். ஐ திங்க் இந்த வேட்டையன் இந்த கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்நாடகம்ஸ்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்திருக்கேன். உண்மையா சொன்னா அப்புறம் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீ ஸ்கூல் போயிட்டு இருந்தா அதுதான் உண்மை, அப்புறம் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, எனிவே ஸோ வந்து ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து உங்களுடைய ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வச்சுட்டா கூட நிறைய நபர்கள் அப்படி நாங்க சினிமால இன்னைக்கு பார்த்து கொண்டாடிட்டு இருக்கோம். அதுல ஒரு நபர் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். அவரை பத்தி நீங்களும் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ சிமிலர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டு ஃபிலிம் அப்படிங்கும்போது அந்த ஜேர்னில நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து அவர் ஒரு 100 crore கிளப் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அவர் நிறைய இடங்கள்ல வந்து அவங்களை கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அவரோட பர்சனல் கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கா? அவரை பத்தி ஏதாவது பர்சனல் கான்வர்சேஷன்? நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ஜிம்முக்கு அவர் வந்துட்டு இருந்தார். இப்போ போயிட்டு இருக்காரான்னு தெரியல. போகும்போது அப்போது ஒரு வாட்டி பார்த்தபோது அவர் கரெக்டாக முடிச்சுட்டு போகிற டைமு. அப்போ நான் போனேன். நான் அப்போது பிளடி பர்கர் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் அந்த வெயிட் லாஸ் அந்த இதில் இருந்தேன். ஸோ அங்கே ஒரு டைம் பார்த்து அப்போ பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டாரோட ரிலீஸுக்கு செகண்ட் டேவோ என்னமோ அப்போ பார்த்தோன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் என்ன பார்க்க போயிருந்தேன். அது லைக்கோட ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ ஷூட் தெரியும் உங்களுக்கு. யூஸ்வலி இந்த க்ரீன் மேட்டு அதில் தான் பண்ணுவாங்க. போஸ்ட்டில் வேறு மாதிரி மாறும். எனக்கு அந்த க்ரீன் மேட்டில் பண்ணுற அந்த ஃபோட்டோ ஷூட் பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அது ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படம் அப்படிங்கிறதுனால டீசர் பார்த்தபோது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அப்போது ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலும் பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தமிழ் சினிமாவினுடைய எதிர்காலம் அப்படின்னு உங்களுடைய புகைப்படம், மணிகண்டன் அவர்களுடைய புகைப்படம். கேள்வி அங்கேயே நான் முடிச்சிடறேன். தமிழ் சினிமா தான் எங்களுக்கெல்லாம் எதிர்காலம். தமிழ் சினிமாக்கெல்லாம் யாரும் எதிர்காலம் கிடையாது. எனக்கு சினிமா தான் எதிர்காலம். நிகழ்காலம், கடந்த காலம், இறந்த காலம், எல்லா காலமும் அதுதான். அதை நம்பி தான் நான் வேலைக்கு வந்திருக்கேன். அந்த வேலையை நான் காப்பாற்றிட்டு இருக்கு. அவ்வளோதான். அது இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ. ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. அடுத்து நமக்காக ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு. ஸோ அது பார்த்துடலாம். நேற்று இந்த மதுரையில் வேற இதை தான் வேற பேசிட்டு வந்தேன். எனக்கு வேற அங்கே போகும்போது எனக்கு ஜெனினா அதான் தோணுச்சு. ஏன்னா மதுரை ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஆப்வியஸ்லி அன்ஃபர்கெட்டபிளான ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறதுனால அது இருக்குது. அதுதான், அதை பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன். ஸோ என்ன வேற என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது? அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் இந்த இன்சிடென்ட் வந்து ஹேஸ் ஷேப் யூ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த இன்சிடென்ட்டை தாண்டி ஸ்டார் திரைப்படத்தில் அதே மாதிரி ஒரு நிகழ்வு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ரெசனேட் ஆச்சு. தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. இத்தனை விஷயங்களும் கடந்து இப்பயும் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் கவின் ஃபார் அஸ். ஸோ எஸ், எனக்கு என்னன்னா அது வந்து இப்போது ரோட்டில் வந்து இந்த நான் மகாநாளில் ஒரு டைலாக் வரும்னு நினைக்கிறேன். இவர் கார்த்தி சார் கிளம்பிட்டு இருப்பாப்புல. அப்பா சொல்லுவார், பார்த்து போட ரோட்டில் நிறைய பேருக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாப்புல. ஸோ நம்ம ஜாக்கிரதையாக போகணும், அது ஒன்று இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கி வரவங்களும் ஜாக்கிரதையாக வரணும். அப்படியே ஒன்று இருக்குது. ஸோ நம்ம மேலே இருக்கிற அக்கறை வந்து எதிரில் வரவங்க மேலேயும் அந்த
அக்கறை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தாலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் தவிர்த்திருக்கும். அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ், அது நம்ம கையில் இல்லை, அதனால தான் அதுக்கு பேர் ஆக்சிடென்ட்டு. எனக்கு என்னென்னா அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமேட்டு தான் மேபி அந்த ஓகே லைஃபோட பர்பஸும் சரி, அந்த நம்ம யோசிக்கிற சில பர்செப்ஷன்ஸ்லாம் மாறினது அந்த ஒரு டைம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சில ப்ரீவியஸாகவும் சொல்லியிருக்கேன், சில என்னோட நண்பர்களை நான் இழந்திருக்கேன் ரோடு ஆக்சிடென்ட்ஸில். அப்படி இருக்கும்போது ஓகே வி ஆர் ஸ்டில் அலைவ் அப்படின்னா உயிர் இருந்துட்டா போதும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன போனாலும் எதானாலும் பாடியில் பிளட்டும் உயிரும் டோட்டலாக இருக்கிற வரைக்கும் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு தேவையான மிக முக்கியமான பொருள் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னனால இந்த விஷயத்த சொல்றீங்க. நிறைய யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. பிக் பாஸ் நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ உடம்புல உயிர் இருக்குல்ல, அது வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா? ஐயோ, அவங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சு அவங்களுக்கு வேணுன்றதெல்லாம் அவங்களே நல்லா பண்ணிப்பாங்க. ப்ளஸ் அவங்ககிட்ட இல்லாமல் எதாவது நம்ம போய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போயே எதாவது பண்ணுவாங்க. எல்லாமே ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம எங்கே இருக்கும்போது நம்ம எத்தனை பேர் பேச்சை கேட்டிருப்போம் அப்படின்றதுக்கு ரெண்டாவதுலேயே நம்மளுக்கே அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் ஒன்று வரும். இது கரெக்ட், இது தப்பு அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் போது எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் ரியலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நிஜமாவே நம்மளை டியூன் பண்ணும். ஒரு விஷயம் தப்புன்றது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்படி தெரிஞ்சு அது திருத்திக்கிட்டாலே அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அட்வைஸ்லாம் போட்டுறாதீங்க ஏதோ வந்துருச்சு. இல்லை, புரியுது. நாங்கள் அதை புரிஞ்சுக்கிறோம். இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக லாஸ்ட் ஒரு கிளிப்பிங் காத்துட்டு இருக்கேன், அது என்னன்னு பார்த்துடலாம். அவள் சொல்லிக்கிட்டே இருப்பா, நீ பிறந்ததும் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு. அதான் நாம் இங்கே வந்திருக்கோம். பலா அவங்க கரெக்டாக இருக்காங்க, வர சொல்ல. தெரியும் சார், ஆனால் முகத்தில் தழும்பு இருக்கே சார். மற்ற அதெல்லாம் ஒரு மயிரும் தெரியாது, நீ அவனை வர சொல்ல, நான் பார்க்குறேன். கரெக்டாக இருக்கும். I have nothing to ask. ஏன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா இருக்கு பார்க்கும்போது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு. ஆக்சுவலி ஸ்டாரு ஆமாம், மாஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார் நடந்துச்சு. ஐ மீன் சார் உள்ளே வந்தது. நான் ஸ்டாரோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிக்கிற டைமு, டாடா ரிலீஸ்க்கு அப்புறமேட்டு தான் மாஸ்க்கு கூப்பிட்டு சார் பேசியிருந்தாரு. அப்போ நான் சார்கிட்ட சொன்னதுமே அதுதான், சார் இந்த பையனை வச்சு ஏதோ ஒரு படம்லாம் எடுக்க போகிறோம், அதனால் ஏதோ நிர்பந்தம்லாம் கிடையாது, நீங்கள் ஃபுட்டேஜ் பாருங்கள், ஜெனினாவே உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள் சார், இல்லைனா வேணாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அவர் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சி போய் பண்ணார். அண்டு தெரில, அதை ஒரு மாதிரி இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி போடும்போது ஜாலியாக தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். கவின், ஆக்சுவலாக சத்தியமாக இந்த மேடைக்காக சொல்ல, நிஜமாவே நிறைய இடங்கள் உங்களை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு. ஐ திங்க் நாட் ஓன்லி ஃபார் மீ, எல்லாருக்குமே நினைக்கிறேன். அண்ட் பெண்களுக்கும் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆண்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். பெண்கள் வந்து நிறைய இடங்களில் செலிப்ரேட் பண்ணுறது நம்மளால பார்க்க முடியுது. ஜஸ்ட் 1 minute யூ வாண்ட் கம்? இப்போ தான் சொன்ன பெண்கள் ஃபேன்ஸ் இருக்காங்க, நாங்கள் வந்து சரி கூப்பிட்டுலாமா? ஷி வாண்ட் டு டாக் டு யூ. ஹாய், திஸ் இஸ் காவ்யா. ஹாய் மேம். நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். ஆக்சுவலா ஃபேன்ன்றதை தாண்டி எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எதுவும் பண்ண முடியல. ஃபார்ச்சுனேட்டா தான் இல்ல, எனக்கு அது அன்ஃபார்ச்சுனேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால உங்ககிட்ட ஆக்சுவலி இந்த லெட்டர் கொடுக்கணும் தான் நான் வந்தேன். ரொம்ப நாள் என்னோட கனவுன்னு வச்சுக்கோங்களேன். லிட்டரலி ஐ வாஸ் ஒரு சின்ன ஸ்டோரியோட முடிச்சுக்கிறேன். நான் 8th படிக்கிறப்ப நீங்க வேட்டியன்ற ரோல்ல பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல வந்து நான் அடம் பிடிச்சேன், நாங்க லவ் பண்ணா இவரை தான் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணா இவரை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பவே நான் வந்து லவ் பண்ணா அவ்வளவுதான் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்த ஒரு பொண்ணு நான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டருக்கு கல்யாணம் ஆகி கதறி அழுத அப்படின்னா அது உங்களோட கல்யாணத்துக்கு தான். மேபி எனக்கு ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு வகையில வந்து மனசெல்லாம் கொஞ்சம் வலிச்சுது. ஸோ இந்த லெட்டரை வந்து ரொம்ப வருஷமா உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நான் உங்களுக்காக எழுதின லெட்டர். ஸோ எஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதா? அப்படின்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பேப்பர். இல்லை, அப்படியெல்லாம் மாட்டேங்க. இல்லை, எனக்கு புரியுது. பட் ஆனால் டெலிவிஷனில் சினிமாவில் நம்ம பார்க்கறது, ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்து அது ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு, அவ்வளோதான். மற்றபடி நிஜமாவே ஒருத்தங்களுக்கு வந்து பிடிச்சி காதல் கல்யாணன்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா உண்மையாகவே அவங்கள தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதெல்லாம் யோசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அந்த நல்ல காரியங்கள்லாம் நடக்கும்னு நான் நம்புகிறேன், ஆண்டவனை வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. இது மற்றபடி நீங்கள் எழுதின உங்களோட பர்சனல் லெட்டர் தான் இல்லையா? பர்சனல் லெட்டர். ஃபைன், ஓகே. இதை வந்து உங்களுக்கு என்ன பிரித்து படிக்கணுமா? இல்ல, அவங்க சொல்றது நான் எதுவும் இல்ல அதுதான். இல்ல, நீங்க படிச்சீங்க. நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் டெஃபினட்டா நான் இது பண்றேன். ஏன்னா இன்னொருத்தவங்களோட அன்பையோ சோகமையோ கண்டென்ட் ஆக வேணாம் அப்படின்னு பாக்குறேன்.
அது பர்சனல் எனிதிங் அட் யுவர் சாய்ஸ். நீங்களும் உங்களுடைய ஃபேனும் பேசுறீங்க, அது நேட்ல நான் தேங்க்யூ. ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மாஸ்க் பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அண்ட் ஃபைனலி வாட் கேன் பி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி ஃபிலிம்? இது நாங்கள் ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு படம். உள்ளே வந்து ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா அப்படின்னு ஒரு லைன் ஒன்று வரும். அதுதான் இந்த படம். அந்த முக்கியமான கதைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய நடிகர்கள் தேவைப்பட்டிருக்காங்க, இல்லை நானும் ஒருத்தன். ஸோ ஒரு நல்ல படம் நடித்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் அந்த முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிச்சி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ, ஐ மீன் பேப்பரில் இருந்தது படமாக ஆகும்போதும் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ, டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கும் அது பிடிக்கும், ஒர்க் அவுட் ஆகும் நம்புகிறோம். எனக்கு தெரிஞ்சு உள்ளே வாங்க, கொஞ்சம் என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் வந்தாலுமே வெளியில் போகும்போது டெஃபினட்டாக ஹாப்பியாக திருப்தியாக போவீங்க அப்படின்னு நம்புகிறேன். யா சூப்பர், தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ஃபேன்ஸ் 2 நபர்கள் வந்து இங்க வரப்போறாங்க. ரொம்ப ரொம்ப நீங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி கலாட்டால அவங்களே நாங்க வந்து இந்த போஸ்டர் போட்டதுக்கு அப்புறம் அவங்களே வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாலிட்டிஸ், இருந்தாலும் கவின் அவர்களை வந்து ஒரு வாட்டி நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களை கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். இது கண்டென்ட்காக இல்லை, பட் ப்ராப்ளி ஃபார் த மூமெண்ட். ஸோ அதனால கேன் யூ ப்ளீஸ் ஹேவ் them on stage? ஸோ இங்க வந்திருக்கக்கூடிய 2 நபர்கள், ஒருத்தங்கனால பேச முடியாது, இன்னொருத்தங்களுக்கு காது கேட்காது, இருந்தாலும் டிஃப்ரெண்ட்லி சேலஞ்சா இருந்தா கூட they wanted to meet Kavin and ஒரு பிக்சர் எடுக்கணும்னு ஆசையாக எதிர்பார்த்தாங்க. அதுக்கு அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் கடந்து வருவோம், பட் அவங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் they always doing themselves, and அப்படி ஒரு உண்மையான வெற்றியாகவும் இது இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது கலாட்டா சார்பாக நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார், நன்றி. கவின் அவர்கள், we would also like to welcome another person. We would like to have Arabian Garden உடைய CEO அப்துல் சார். Can we please have you on the dais? Yes, எங்களுக்காக ஒரு வார்த்தை. ஆக்சுவலி இன்னைக்கு எங்களுடைய 25வது ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் வாரதால, பட் எனக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் இன்னைக்கு இங்கே வராங்கன்னு கேள்விப்பட்டு நான் போட்டேன். ஆக்சுவலி மாஸ் படம் திஸ் இஸ் கோயிங் டு பி தி 2025லயே ஒரு இது வந்து எதுவுமே பிளான்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு பொக்கே மட்டும் தான் கொடுக்கறது பிளான். இப்போதான் ரிக்வெஸ்ட் பண்ண நான் கேள்விப்பட்டதை நான் இங்கே ஷேர் பண்ணோன்னு. 2025ல் மாஸ்க் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா இருக்க போதுன்னு பார்த்தவங்க என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் 2026 இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் இயர் ஃபார் யூ. இந்த படத்தோடைய சக்சஸ் மீட்டை நீங்க என்னுடைய ரெஸ்டாரண்ட் டீமோட வந்து பண்ணணும் அப்படின்றது என்னோட ரிக்வெஸ்ட். ஓகேங்களா? டெஃபினட்டா நம்பலாமா? இப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்புறம் நான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், அங்கே இருக்கிறாங்களா இல்ல நீங்க தான் மாறப்பாட்டிக்கிறேன் கேள்வி. ஆமா சார், டெஃபினட்டா. அதனால தான் சார் இப்போ ரொம்ப யோசிச்சு கொடுக்குறேன் வாக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி. தேங்க்யூ சார். டெஃபினட்டா சார். நீங்க சொன்னது வந்து அந்த சக்சஸ் மீட்டுங்கிற ஒரு விஷயம், அது நிச்சயமா அது நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. நிச்சயமா நடக்கும், நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லலாம். புரியுது சார். நடந்தா நம்ம அப்ப அதை பாத்துக்கலாம் சார். தேங்க்யூ சோ மச். சோ கவின் அவர்களே, மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக இங்கே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு ஈவெண்ட் அப்பையும் எல்லாருக்குமே அத்தனை வேலைகள் இருக்கும், அதுக்கு நடுவில் உங்கள் நேரத்தை சொல்லிச்சு நிற்கிறீங்க. நிச்சயமாக இதே நேரத்தோட நீங்கள் தேட்டரில் நம்பி செலவழிக்கும் போது அதுவுமே உங்களுக்கு ஒர்த்தான ஒரு டைமாக இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இல்லை உண்மையிலே வந்து அது எப்போ எடுத்ததுன்னே எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து மாஸ்கோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், அது மட்டும் எனக்கு தெரியும். முதல் 2 நாள் அந்த ஈவெண்ட் முடிஞ்ச 2 நாள் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 50 அனுப்பிட்டாங்க. மை மதர் திஸ் தென் திஸ், அப்புறம் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இன் பைக் வித் அனதர் மேன் திஸ் தட், அப்படி நிறைய அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஐயா ஃபங்கி ஹேர் வச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேருங்க? ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு இது பார்த்தேன், இந்த கேரக்டர் வந்து பங்க் வச்சுட்டு யாரையோ வெட்டிட்டு போறாரு, அதுக்காக தான் வந்து போலீஸ் வந்து பங்க் வச்சவங்களெல்லாம் ஸ்டேஷன்ல நிற்க வச்சிருக்காங்கன்னு. நல்லா இருந்தது அந்த ஐடியா. ஆக்சுவலாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான தாட்டு, மேபி நம்ம கூட யூஸ் பண்ணலாம் போல இருக்கு, அந்த மாதிரி வந்தது. மற்றபடி வேற டைட்டில்
sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Let's go holidays, travel beyond boundaries. The Chennai Silks, let the celebrations begin. Presta Women's Wear, Anaithilum Besta, Presta Innovares, Leggings and Nighties. Presents Mask Movie Special Event, supported by Arabian Garden Seafood Restaurant.